ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, அப்படி நம்ம போனது வேறு இடம் தான். குன்னூர்லேருந்து கோத்தகிரி போகிற ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு. அங்கே போயிட்டு வரும்போது நிறைய வாட்டி இந்த ரூட் போகும்போது இந்த ஒரு பார்க்கை பார்த்துருக்கோம். ரொம்ப குட்டியோண்டு பார்க்கு தான். சரி, ஓகே, கண்டிப்பாக போகணுன்னு சொல்லி இந்த வாட்டி எப்படியோ போயிட்டோம். சரி, ஒரு அன்பிளான்டாக போன ஒரு பார்க்கு தான் இந்த பார்க். அதாவது பாண்டியராஜ் மெமோரியல் பார்க் அப்படின்னு. ரொம்ப பெரிய பார்க்கெல்லாம் இல்லை. அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸுக்கு சும்மா போய் ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அதாவது பாண்டியராஜன் ஒருத்தருக்கூடிய அவருடைய நினைவாக இந்த ஒரு சின்ன இடத்துல தான் இந்த பார்க்கை வச்சுருக்காங்க. இது பார்க்கும்போது நிறைய வெரைட்டியான ஃப்ளவர்ஸு, நிறைய வெரைட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் இடம் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் இடத்துல ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடாக வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஓகே தான், நம்ம சும்மா போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஏற்ற ஒரு இடம். டிக்கெட்டுமே வச்சுருக்காங்க. அங்கே ஒரு 2-3 பேர் வேலை செய்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க தான் டோட்டலாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க தான் இதுவுமே கலெக்ட் பண்ணுறாங்க, ரூபாயுமே கலெக்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் அதோடய என்ட்ரன்ஸு. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போனீங்கன்னா அங்கே ஒரு அம்மா தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு இது இருக்கும். அது தாண்டி இன்னும் ஒரு கொஞ்சம் ஏரியா தான். ஆனால் அது ஆனால் கொஞ்சம் ஏரியாலே நிறைய வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸை நெருக்கி ஒரு கன்ஜஸ்டடாக வச்ச மாதிரி வச்சு. இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள ஸ்பாட்டு கிடையாது, ஜஸ்ட்டு சும்மா சுற்றி பார்க்குறதுக்கும். பின்னாடி கொஞ்சம் ஏரியா பார்க் மாதிரி இருக்குது. அந்த இதுலேயும் நம்ம உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு இதுதான். ஜஸ்ட் இது ஒரு மெமோரியலாக வச்சுருக்காங்க. இந்த பாண்டியராஜ் யார் அப்படின்னா, முன்னாடி 1960 காலகட்டத்தில் ஃபஸ்ட்டாக இங்கே இருக்கக்கூடிய நிறைய இன்ஜினியரிங் மெஷினரி ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்தது அவர் தானா. அதனால் நிறைய ஸ்கூல்ஸுமே இங்கே இருக்குது. பாண்டியராஜ் மெமோரியல் ஸ்கூலும் இருக்குது. கோத்தகிரி மக்களுக்கு ரொம்பவே நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அதனால் அவருக்கு நினைவாக தான் இந்த பார்க்கை இப்போவும் வச்சுருக்காங்க. நிறையவே பூக்கள், நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. வெரைட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இடம் தான் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கன்ஜஸ்டடான இடத்துல வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள். இன்னொன்று சொல்லணுன்னா, எனக்குமே இந்த ஃப்ளவர்ஸை பற்றி எதுவும் தெரியாது. ஜஸ்ட்டு பார்க்குறது, ஃபோட்டோ எடுக்கிறதோட சரி. அதோடைய வெரைட்டிஸோ அதோடைய பேர்களோ எதுவுமே தெரியாது. இதெல்லாம் நம்ம ஓகே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இல்லை, இன்னொரு சிக்கல் என்னென்னா, நம்ம நிறைய பேசணும்னு எடுக்கக்கூடிய நிறைய வீடியோக்களில் கிளிப்ஸு கம்மியாக தான் இருக்கும். 7 நிமிஷம் 8 நிமிஷம் தான் கிளிப்ஸ் இருக்கும். ஆனால் பேசக்கூடியது நிறைய இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு, அதை ஃப்ளவர்ஸை பற்றி எதுவும் தெரியாதனால நம்மளால் பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் டைமிங் மட்டும் நிறைய கிளிப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இருந்தாலும் அதில் கூட நிறைய இனத்தை கட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு எதுவுமே இந்த ஃப்ளவர் பற்றி தெரியாதனால ரொம்பவே கட் பண்ணி இருந்தாலும் கொஞ்சம் அளவுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். இங்கேயுமே பொட்டானிக்கல் கார்டனில் கூட இந்த அளவுக்கு வைக்கலை. அதை விட நிறையவே இங்கே வச்சுருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு 3 செக்மெண்ட்டாக வச்சுருக்காங்க இந்த நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம். சின்ன சின்ன க்ரோயிங் பிளான்ஸு அதெல்லாமே. இதெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நேமு, ஒவ்வொரு வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு அந்த பேர் தெரியாதனால ஜஸ்ட்டு ரஃபாக மட்டும்தான் இது காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ. அந்த போன்ஸேன்னு ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜப்பான்லேயே நினைக்கிறேன், ஜப்பானா சைனா, அவங்க எல்லா வீட்லேயுமே அதை கண்டிப்பாக வளர்ப்பாங்களாம். அது ஏதோ ஒரு இது மாதிரி ஆர்ட் மாதிரி. எனக்கு தான் அதுவும் பிடிக்கும். நானுமே வீட்டில் அது வச்சுருக்கேன். ஆனால் வளர்க்குறதுக்கு தான் எதுவும் தெரியாது. ஜஸ்ட்டு எல்லாம் ரொம்ப 2-3 பேர்கிட்ட கேட்டு தண்ணியும் ஊற்றி வச்சு டெய்லி ஊற்றி வளர்த்துட்ருக்கேன். இன்னும் அது எப்போ மரம் மாதிரி வளரும்ன்றதான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஷேப்பில் இருக்கிறது அந்த போன்ஸை நம்ம ரேட்டு கேட்டோம் அப்படின்னா 10,000க்கு மேலே சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக வச்சு வளர்க்குறது தான் அந்த போன்ஸு. நானுமே வீட்டில் வச்சுருக்கிறேன். அந்த ஒரு இது மட்டும்தான் எனக்கு அந்த ஃப்ளவர்ஸ் ரிலேட்டடாக உள்ளதில் தெரியும்னா நான் பார்த்துருக்கேன். பிடிச்சது, மற்ற எதுவுமே தெரியாது. இங்கே இந்த மாதிரி 3 கண்ணாடி செட்டுக்குள்ளாடி வச்சுருக்காங்க. இங்கேயுமே அந்த போன்ஸை இது இருக்குது. அது மட்டும்தான் நான் கொஞ்சம் கிளியராக எடுத்திருந்தேன். அதுவும் வரும், இங்கே தான் வரும். இதுதான் அந்த பார்க் ஏரியா. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இவ்வளோ இடம் மட்டும்தான் இருக்குது. இதை தள்ளி வேறு இடமே இல்லை. ஃப்ரண்டில் ஃபுல்லுமே இது தான், பிளான்ஸு தான் மட்டும்தான் ஒரு பார்க்கு. இது இன்னொரு கண்ணாடி கூண்டு. பொட்டானிக்கல் கார்டன்லேயே எனக்கு தெரிஞ்சு 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேயே அவங்க 3 வச்சுருக்காங்க. இந்த இவ்வளோ இடத்துலையுமே அவங்க 3 வச்சுருக்காங்க. இதில் தான் நிறைய வெரைட்டிஸ் இதுதான் அந்த போன்ஸே இது. இங்கே இந்த ஒரு இது தான் ஃபுல்லுமே நிறைய போன்ஸ் வச்சுருக்காங்க. நான் எடுத்துகிட்டு தான் போக முடியாது, கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அப்படியே மரம், சின்ன குட்டியோண்டு மரம் மாதிரி இருக்கும். அதை நான் எங்கேன்னு பார்க்குறேன். அது ஜப்பான் அல்லது சைனான்னு தான் நினைக்கிறேன். ரொம்பவே ஃபுல்லுமே அவங்க எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக அதை வச்சு வளர்ப்பாங்களாம். வளர்க்கணுன்றது ஒரு ரூல்ஸ் மாதிரியே வச்சுருக்காங்களாம். ரொம்ப வருஷம் ஆனால் அந்த தடி மாதிரி வச்சு அந்த மரம் அழகாக இருக்கும். இது எல்லாமே அந்த மரங்கள் எல்லாமே போன்ஸை கேட்டகரி தான். எனக்கு தெரிஞ்சு அதுவே 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த ஸ்டெம் எல்லாமே ரொம்ப கட்டியாக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உள்ளதை மட்டும்தான் போடுறேன். இன்னுமே பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான்
அப்படியே எனக்கு இன்னொரு திருக்குறள் ஞாபகம். நம்ம எல்லாமே இன்ஸ்டா தான், இன்ஸ்டாவில் பார்த்த ஒரு இது. ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் இந்த திருக்குறளை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போவும் உங்களுக்கு வேண்டி அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்போவும் உங்களுக்கு வேண்டி அந்த திருக்குறளை நான் சொல்கிறேன். அந்த இது மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படின்னு ஒரு குறள். நிறைய குறள் பிடிச்சிருந்தாலும் எனக்கு ரீசெண்டாக இப்போ இதை தான் நான் வந்து ஒரு முதன்மை குறளாக வச்சுருக்கேன். ஏன்னா அதனுடைய மீனிங் என்னென்னா, தப்பி தவறி கூட நம்ம வந்து யாருக்குமே கெடுதல் நினைக்கக்கூடாதான். அப்படி நம்ம கெடுதல் நினச்சிட்டோன்னா அந்த நல்லது செய்யக்கூடிய கடவுளே நமக்கு வந்து தீங்கு செய்ய அவரே நமக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு தான் அதோடைய மீனிங்கு. அதனால் கண்டிப்பாக நல்லது மட்டுமே செய்யுங்க, அதுக்கான பலன் வரும். அதுதான் அந்த திருக்குறளுடைய மீனிங். இப்போது நான் எனக்கு ரீசெண்டாக ரொம்ப பிடிச்ச ஒரு திருக்குறள்னால் இது தான். முதன்மையாக வச்சுருக்கக்கூடிய ஒரு குறளுமே இது தான். அது எனக்கு தெரிஞ்சதாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இன்னொரு செக்ஷன். இந்த சின்ன வயசில் நம்ம படித்த கிக்டஸ்னெல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு செக்ஷன். இதில் நிறைய என்ன ஆகும்னா, இந்த ஊட்டி கிளைமேட்டுக்கு தான் இது வரும், இந்த குளிரான கிளைமேட்டுக்கு தான் வரும். இல்லைன்னா அப்படியே நிற்கும், படவும் செய்யாது, வளரவும் செய்யாது, அதுக்கு பாட்டு நிற்கும், ஏதோ ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி. அந்த மாதிரி உள்ளது தான் இது எல்லாமே அப்படின்னு சொன்னாங்க. அது அழகாக இருக்கும். இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு அப்படியே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் அப்படியே சொல்கிறேன். கிட்டத்தட்ட 3 கண்ணாடி கூண்டு நல்லா ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டு போகிறது ஓகே தான். நாங்கள் வரும்போது 1-2 ஃபேமிலிஸ் வந்தாங்க. வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அந்த சின்ன குழந்தைங்கள் இருக்கக்கூடியவங்க வராங்க. அந்த அவ்வளோ இடத்துலையும் சும்மா விளையாட விடுறதுக்கு வேண்டி வந்து அப்படி விளையாட விட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப பெரிய இடம் இல்லாதது தான் இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க ஒரே ட்ராபேக் அதுதான். வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. ட்ராபேக் ஒன்று சொல்லணுன்னா அந்த ஒன்று மட்டும்தான், இடம் தான் இல்லை. குட்டியோண்டி இடத்துல ரொம்பவே கன்ஜஸ்டடாக வச்ச மாதிரி வச்சனாலேயே சில இதோடைய அழகு போயிடுச்சு வெளியில். மற்றபடி ஓகே தான், ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வர வழியில் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்க்கு வந்துட்டு போங்க. அது ரோட்டு சைட்லேயே தான் இருக்குது. நாங்கள் 2-3 வாட்டி பார்த்துட்டு போகலை. ஏதோ வெளியே பார்க்கும்போது ரொம்ப ஆடம்பரமாக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். எதுக்கு போகணுன்னு விட்டோம். சரி ஓகே, லாஸ்ட்டில் சரி எப்படியா நம்ம போவோம் அப்படின்னு ஒரு அன்பிளான்டாக போனது தான் இது. ஒரு சன்ஃப்ளவர் பார்த்தோம், அதில் அப்படி ஒரு தேனியை எடுத்துகிட்டு இருந்து இதை பார்க்கும்போதும் அதே இன்ஸ்டாவில் பார்த்த ஒரு இது ஞாபகம் வந்துச்சு. அதில் வந்து ஒரு தேனிக்கிட்ட ஒரு எறும்பு வந்து கேட்குமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு தேனை எடுத்து சேமித்து வச்சிட்ருக்கியே, ஆனால் இந்த மனிதர்கள் வந்து அதை களவான்ட்டு போகிறாங்க, உனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா அப்படின்னு அந்த எறும்பு கேட்குமா. அப்போ அந்த தேனியை சிரிச்சுக்கிட்டே சொல்லுமா, அந்த மனிதர்களால் என்கிட்ட இருக்கக்கூடிய தேனை மட்டும்தான் திருட முடியும், ஆனால் நான் எப்படி அந்த பூக்கள்லேருந்து தேனை எடுக்கிறேன்ற ஒரு இதை வந்து அவங்களால எந்த காலத்துலேயுமே திருட முடியாது அப்படின்னு அது அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லித்தான். அதுதான் எனக்கு தெரிஞ்சுமே, எனக்கு இப்போ இருக்க நாலேஜ் படி எனக்கும் தெரிஞ்சுமே அதுதான் உண்மை. இப்போ வரைக்குமே யாராலையுமே ஒரு பூவிலேருந்து எல்லா பூவும் சேர்த்து அவங்களால தேனை வந்து எடுக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க தேனீச்சை வச்சு தான் அந்த தேனை எடுத்து தான் இவங்க எடுக்கிறாங்களே ஒழிய, யாருமே இன்றைக்கு வரைக்கும் பூக்கள்லேருந்து எல்லா பூக்கள்லேருந்தும் இல்லை இதுலேருந்தோ தேன் எடுக்கிறதுக்கான டெக்னிக்கை இன்றைக்கு வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கலை. இதை பார்க்கும்போது, அந்த தேனியை பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக அப்போவே யோசிச்சிருந்தேன் இந்த வீடியோ போடும்போது அதை சொல்லலாம் அப்படின்னு. கரெக்டாக அதேபடி ஞாபகம் வந்துருச்சு. அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இதை அப்படியே சொல்கிறேன். அதுதான் ஊருடைய தனித்தன்மையை நாம் எப்போவுமே வச்சுருக்கணும். அது கண்டிப்பாக என்னைக்காக இருந்தாலும் அது நமக்கு தான். அதேமாதிரி தான் எவ்வளோ பெரிய தேனியாக இருந்தாலும் அதனுடைய இது அதுக்கு தான். அதை இன்றைக்கு வரைக்கும் யாராலேயுமே அடிக்க முடியலை. அதேமாதிரி நம்மளுடைய தனித்துவத்தோடு நம்மளும் இருப்போம். நமக்கானது நமக்கு தான் என்று என்னைக்காக இருந்தாலும். இதுதான் இங்கே இந்த பக்கம் ஃபுல்லுமே ரோஸ் நட்டு விட்டுருக்காங்க. அது எதுவுமே இன்னும் சீசனுக்காக விட்டுருக்காங்க. அது இன்னும் பூக்கலை. பூக்கும்போது இந்த லெஃப்ட் சைடு நம்ம பார்க்கக்கூடிய இடம் ஃபுல்லுமே ரோஸாக தான் இருக்கும். அந்த பக்கம் ஃபுல்லுமே ரோஸ் தான். அது இப்போ வரும் கம்பு மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக அவங்க சீசனுக்கு அது வளர்கிற மாதிரி நட்டு விட்ருக்காங்க. இதெல்லாமே ஒரு விதமான பூக்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா எடுத்தோம். இது இன்னொரு சைடு ரைட் சைடு போகிற ஒரு இது ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடாக அவங்க கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எல்லா சைடும் நட்டு விட்ட மாதிரி நட்டு விட்ருக்காங்க. ஆனால் இடங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. இங்கேயுமே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ரோட்டு சைட்லேயும் இருக்கிறனால ஓரளவுக்கு நல்ல அழகான ஒரு இடங்கள் தான். கண்டிப்பாக மறக்காமல் வந்து பாருங்கள். அதேமாதிரி இந்த கோத்தகிரி போகிற ரூட்டு, அதுமாதிரி சென்ட் ஸ்டீஃபன் சர்ச், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல்
சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். மேலே கார்டுமே கொடுக்குறேன், மறக்காமல் போய் சேனலில் இப்போதைக்கு ஊட்டியில் இருக்கிறனால ஊட்டி ரிலேட்டடாக உள்ள பிளேஸ் போய்ட்டுருக்கேன். இனி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் வேறு இடங்களுக்கு போய் கண்டிப்பாக போடுவோம். இது இன்னொரு சைடு அப்படியே கறங்கி இந்த சைட்லோடி போகலாம். அதுக்குமே ஒரு வழி இல்லை, நம்மளாக இங்கே வந்துட்டு ஒரு இடத்துல போய் ரிட்டர்ன் போய் தான் அந்த சைடு போகணும். கரெக்டான ஒரு வழி கூட அவங்க வைக்கலை, அதாவது இன் அவுட்டு மாதிரி இப்படி சுற்றி அங்கே வர்ற மாதிரி ஒரு வழி இல்லை. ஒரு இடத்து வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து தான் இன்னும் இந்த சைடு நம்மளால் வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு இது தான் வச்சுருக்காங்க. இது அப்படியே இந்த பக்கம் போனால் ஃப்ரெண்டில் போய் அப்படியே முடிஞ்சிடும். நல்லா இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், அதை கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். ஊட்டியில் உள்ள ஹிடன் பிளேசஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நிறைய பேர் போகாத இடம் நிறைய பேர் வரக்கூடிய அத்தனை பேருமே இந்த பொட்டானிக்கல் கார்டனு, அந்த வியூ பாயிண்ட், இந்த வியூ பாயிண்ட் தான் போகிறாங்க. அது மட்டும் நம்ம கவர் பண்ணாமல் உள்ளுக்குள்ளாடி இருக்கக்கூடிய நல்ல இடங்களுக்கு போயிருக்கோம். அதே மாதிரி அப்கமிங் இன்னொரு வீடியோவுமே வருது. அது இந்த ஊட்டியில் இது வரைக்கும் நான் பார்த்ததில் பெஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுன்னு அதுதான். நிறைய பேர் டால்ஃபின் நோஸு, லேம்ஸ் ராக்குன்னெல்லாம் நிறைய வியூ பாயிண்ட் சொல்லுவாங்க. நான் அது எல்லாமே அடிக்கிற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் வீடியோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக அது போடுறேன்னா, எல்லாத்தையுமே அடிக்கிற ஒரு வியூ பாயிண்ட். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். பாய்.